இதை முதல் நாள்ல இருந்து சொல்றோம். கவர்னர் இதே தான் சொன்னாரு. நம்முடைய உயர்நீதிமன்றம் 2 முறை, ஒரு முறை நேரடியாக, ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம்னா செய்யற வேலைக்காக. ஆனா ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக 8 மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தார். இன்னைக்கு வேறு வழியே இல்லை, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா, ஒருவேளை ரிசைன் பண்ணா பெயில் கிடைக்குமான்னு ஐடியா பண்றாங்க. நாம ரிசைன் பண்ணிட்டா சொன்னாரானே நம்ம பால்கனராஜன் அவர் கோர்ட்ல இருக்கும் பொழுது, இந்த நீதிமன்றத்தில் இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது பால்கனராஜன் சொல்றது, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலான்னு உள்ள நீதிமன்றத்தில் அப்படிதான் ஆர்கியூமெண்டே போச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியுங்கன்னா, அவர் ஊழல்வாதி என்பதிலே எந்தவித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க. இன்னைக்கு அவர் 8 மாதம் கழித்து ரிசைன் பண்ணிருக்கிறது, அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்து நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம். ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா ரிசைன் பண்றவங்களுக்கு நீங்க பெயில் கொடுக்க ஆரம்பிச்சா யாரு மேலாலும் தவறு செய்வாங்க, உள்ள போவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க, பெயில்ல வெளியே வருவாங்க, அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்ப நான் என்ன கணக்கு போடுறேன்னா, செந்தில் பாலாஜியை பெயில்ல கொண்டு வர்றதுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த போலீஸ் மூலையை வச்சு சொல்றேன். செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க. பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான், இவர் இப்ப பொறுப்பில் இல்ல, ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க. அவங்க அடுத்த மூவ் செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் டிராமா ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.